ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். பாப்பாங்க ஸ்கூலில் இண்டிபெண்டன்ஸ் டே ஃபங்க்ஷன் இருந்தது. ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு போயிருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து வீட்டில் வச்சு சாரீ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து பார்சல் வந்துருந்தது. அதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து பாப்பாவை இந்த ட்ராயிங் வந்து பண்ணிட்டு வர சொல்லியிருந்தாங்க ஸ்கூலில். ஸோ அதனால் பாப்பா வந்து ட்ராயிங் வந்து பண்ணிகிட்டு இருந்தா. இது என்ன அப்படின்னு கேட்டப்போ 2047 உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இமேஜினேஷன் பண்ணி ட்ராயிங் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்களாமா. அதை வச்சு ட்ராயிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தா. இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் போயிருக்கப்போ செகண்டாக வந்து ஒட்டியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொண்ணு காந்தி தாத்தா வரைஞ்சிருந்தது. ஸோ வந்து அதில் வந்து ஒட்டியிருந்தாங்க. பாப்பாவை வரைஞ்ச ட்ராயிங்கு செகண்டாக வந்து ஒட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது நாள் நைட் எடுத்தது. இது வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி எடுத்தது இந்த வீடியோ. சரி, ஒரு கேசரியோட, அதாவது ஒரு ஸ்வீட்டோடு ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதனால கேசரி தான் வந்து செஞ்சுருந்தேன். இந்த மெத்தடில் கேசரி செஞ்சிங்க அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக வரும். ஒரு சிலர் வந்து கேசரி செஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப கொலன்னு இருக்கும். கேசரி வந்து நல்லாவே இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்காததுக்கு முன்னாடியே ரவையை போட்டுறது. ரெண்டாவது, தண்ணி கொதிக்க விட்றப்ப அதில் வந்து ஆயில் வந்து சேர்க்கணும். குக்கிங் ஆயில் நல்லா வந்து ஸ்மெல் வராத ஆயிலாக வந்து சேர்த்துக்கணும். அந்த மாதிரி சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேசரி வந்து அந்த கொலப்பு வராது. நல்லா வந்து உதிரி உதிரியாக வர மாதிரி வரும். அதுவும் இல்லாமல் ரவையை வந்து நல்லா வறுத்து வந்து சேர்த்துக்கணும். அப்போ வந்து கேசரி வந்து நல்லா வந்து நம்மளுக்கு கொலன்னு வராமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். எப்போவுமே கேசரி செய்கிறப்ப ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்தோம் அப்படின்னா ஸ்வீட் வந்து கொஞ்சம் ஹையாக வந்து தூக்கி கொடுக்கும். ஸோ வந்து எனக்கு இதெல்லாம் வந்து கேசரியில் தெரிஞ்ச டிப்ஸ் வந்து நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வந்து கேசரி வந்து செஞ்சேன் அப்படின்னா அப்படியே உண்மையிலே சொன்னேன்னா அப்படியே இறுகி அப்படின்னு கல்லாட்டம் போயிடும். கேசரியா இது அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். ஆனால் இப்போலாம் கேசரி வந்து நல்லா செஞ்சு பழகிட்டேன். ஸோ நான் என்னென்ன தப்புகள் கேசரியில் பண்ணணுமோ அதை தான் வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு டிப்ஸாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த முறையில் நீங்கள் வந்து கேசரி செஞ்சீங்க அப்படின்னா கேசரி நல்லா உதிரியாக நல்லா சூப்பராக இருக்கும். சாப்பிட மறுபடியும் இன்னும் சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு பாப்பாங்க ஸ்கூலுக்கு தான் வந்து நான் இன்றைக்கி போயிருந்தேன். இந்த ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய 2வது பொண்ணும் பையனும் படிக்கிற ஸ்கூல். ஸோ அவங்க ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு போய் அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு போவங்களாட்டி ஃபங்க்ஷனே அங்கே முடிஞ்சு போச்சுங்க. அது போயிட்டு ஒரு 2 டான்ஸ் மட்டும் தான் நான் பார்த்துருப்பேன். அதுக்குள்ளே வந்து ஃபங்க்ஷனே முடிஞ்சு போச்சு. இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9:30 மணி இருக்கும். 9:30 மணிங்கிறப்பெல்லாம் ஃபங்க்ஷனே அவங்க ஸ்கூலில் முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து எங்கள் பாப்பா பெரிய பொண்ணு வந்து வேறு ஸ்கூலில் படிக்குதுங்களா. அம்மா நீங்கள் என்னோடய டான்ஸ் பார்க்குறக்கு நீங்கள் கண்டிப்பாக என்னோடய ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு அவள் வேறு சொல்லியிருந்தா. இவங்க ஸ்கூலில் 10 மணி அப்படிங்கிறப்ப ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே எல்லாமே அந்த நேஷ்னல் ஆந்தம் பாடி முடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டுட்டு பாப்பாங்க ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்கூலில் வந்துட்டேன். ஸோ இவங்க வந்து எந்த ஸ்நாக்ஸும் கொண்டுட்டு வரல. ஸோ அந்த கேசரி சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதோடு வந்துட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே இன்றைக்கி வந்து சாப்பிடலை. சரி வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பி வந்துட்டேன். இந்த ஃப்ளவர் எல்லாம் வந்து என்னோடய பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பண்ணினது அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ நல்லா இருக்குது பாப்பா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து படிக்கிற ஸ்கூல். இந்த ஸ்கூலில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவங்க ஸ்கூலில் ஒரு கிளாஸ்க்கு வந்து இப்போ ஒரு 40 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ 6th ஸ்டாண்டர்டில் மட்டும் ஒரு 200 பேர் 300 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 200-300 பேர்த்தையுமே வந்து இவங்க பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருந்தாங்க. ஸோ வந்து அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குட்டி குழந்தைங்கள்லேருந்து எல்கேஜியிலேருந்து இவங்க வந்து +2 பொண்ணுங்களும் 10th பொண்ணுங்களும் கிடையாது. அதாவது +2 பசங்க பொண்ணுங்க, 10th பசங்க பொண்ணுங்க கிடையாது. மற்ற எல்லாத்தையுமே வந்து இவங்க பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருந்தாங்க. அதை வந்து பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரியே இருந்தது எனக்கு. சின்ன குழந்தைங்க டான்ஸ்லேருந்து பெரிய பசங்களோட டான்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் காலையில் வேறு சாப்பிடாம வந்துட்டேனுங்களா. இங்கே வந்து பேரண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து பொங்கலும் கேசரியும் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அது பொங்கல் சாப்பிட்டதுக்கப்புறம். பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பேரண்ட்ஸ் மட்டுமே ஒரு 300-400 பேர்த்துக்கு மேலே வந்திருப்பாங்க. நான் சொல்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். நிறையா பேரே வந்திருப்பாங்க. எல்லாத்துக்குமே வந்து இவங்க ஸ்கூலில் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது.
நான் காலையில் வந்து சாப்பிடாம போயிட்டேனே, மதியானம் வீட்டில் போய் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தது உண்மையிலே ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுள் அப்படின்னு தான் சொல்லணும். நான் பார்த்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் என்னோடய சின்ன வயசுலேருந்து நான் பார்த்த வரைக்கும் சீஃப் கெஸ்ட்டாக வர்றவங்க கீழே இறங்கி உட்காந்துக்குவாங்க, பசங்க தான் வந்து போய் ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் சீஃப் கெஸ்ட் மேலே ஸ்டேஜில் இருந்து கிரவுண்டில் வந்து குழந்தைங்கள்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஏன்னா வந்து ஸ்டேஜில் அத்தனை பேர்த்துக்கு இடம் இருக்காது அப்படிங்கிறனால வந்து இவங்க எல்லாம் கிரவுண்டில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. நான் வந்து உண்மையிலே இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த சிலம்பம் சுற்றுறதுலேருந்து அப்புறம் எல்லாமே இதுவும் வந்து என்னோடய சின்ன பொண்ணு அவங்க ஸ்கூல்ல இதெல்லாம் வந்து பண்ணாங்க. அதெல்லாம் நான் வந்து போகிறதுக்கு லேட் ஆனனால நான் வந்து இதை எடுக்க முடியல. இங்கே வந்து அவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டுட்டு போனனால இந்த ஸ்கூலில் வந்து என்னால் எடுக்க முடிஞ்சுது. இதெல்லாம் வந்து நான் புதுசாக பார்த்தது மாதிரி இருந்துச்சு. இது வந்து கம்பியில் வச்சு அந்த பையன் சுற்றினோம். அது இந்த கம்பி வந்து ஸ்ப்ரிங் மாதிரி இருந்துச்சு. சட்டு சட்டுன்னு அப்படியே சுற்றி அது வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு மேலே வந்து சுற்றிக்கிச்சு. இதெல்லாம் நான் வந்து பார்த்ததே இல்லை. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பிரமிடு பண்ணது வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். இது வந்து ஒவ்வொருத்தரும் ஏற ஏற எனக்கு தான் பயமாக இருந்தது. அவங்க அந்த பசங்கள்லாம் பயப்படாமல் ஏறுறாங்க. ஆனால் நம்ம பார்க்குறவங்களுக்கிட்டே விழுந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. அந்த என்னென்னா நம்ம அந்த சைடு போய் எடுத்திருந்தோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் வீடியோ. நம்ம வந்து சைடில் உட்காந்து எடுத்தனால இதை வந்து சரியாக நம்ம வந்து கேப்சர் பண்ண முடியல. இருந்தாலும் வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த மேலே ஏறி அந்த தேசிய கொடி பிடிச்சதெல்லாம் வந்து வேறு லெவல் அப்படின்னே வந்து சொல்லலாம். நிறைய பிரமிட் பண்ணாங்க. நான் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 தான் எடுத்திருந்தேன். 1ஓ 2ஓ மட்டும்தான் வந்து எடுத்திருந்தேன். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த இது வந்து பெரிய பசங்களோட இது சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லணும். எதையுமே குறையே சொல்ல முடியாது. எல்லா குழந்தைங்களுமே அவ்வளோ சூப்பராக பண்ணாங்க. நான் ஸ்கூலுக்கு போவேணாம் அப்படின்னு தான் நினச்சேன். பாப்பா தான் இருந்துட்டு, அம்மா நான் டான்ஸ் பண்ணுறேம்மா வாங்கம்மா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தா. ஸோ வந்து அதனால் சரி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். ஆனால் வந்து எல்லாமே எனக்கு வந்து புதுசாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் அந்த பையன் ஏறி நிற்கிறான். அந்த பையன் ஏறி நிற்கிறப்போ தம்பி பார்த்துற அப்படின்னு என்ன ஏரியாமே நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 8th 9th பொண்ணுங்களோ 9th 10th பொண்ணுங்களோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் 10th பொண்ணுங்க பசங்களும் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அப்படின்னாங்க. ஆனால் வந்து சரியாக எனக்கு தெரியல எதுவும். இந்த ஸ்கூலோட ஒரு இது என்னென்னு பார்த்திங்கன்னா, கலெக்டர் ஆஃபீஸில் போய் அந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து இவங்கெல்லாம் போய் டான்ஸ் பண்ணிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவங்க எல்லாம் வந்து கலர் ட்ரெஸ் போட்டுட்டு கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டர் முன்னாடி போய் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இவங்க ஸ்கூல் வந்து 1ஓ 2ஓ சொன்னாங்க. போய் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி வந்து ஸ்டேஜில் வச்சு சர்டிஃபிகேட்டு மெடலு ப்ரைஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து பாட்டு டைலாக் எல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதாவது பாரதியார் வேஷம் போட்டு ஒரு பையனும் அதுக்கு வந்து பாரதி கண்ட புதுமை பெண்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் சிங்கப்பெண்ணை பாட்டு வந்து போட்டு இடையில சின்ன சின்ன டைலாக் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. இதில் வந்து பாட்டை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து காப்பிரைட் வந்துடும். ஸோ அதனால தான் நான் வந்து பாட்டை வந்து ஆட் பண்ணல. ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த டான்ஸு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா இவங்களோட ஸ்கூலோட போர்டை வச்சு முன்னாடி வந்து பின்னாடி நின்றுருந்தாங்க. ஸோ வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கு. செகண்ட் ப்ரைஸோ ஃபஸ்ட் ப்ரைஸோ சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 குழந்தைங்க பக்கத்தில் இருக்கும், பசங்களும் பொண்ணுங்களும். எல்லா பேரும் சேர்ந்து வந்து பண்ணியிருந்தாங்க. திருப்பூரில் இருக்க கலெக்டர் ஆஃபீஸில் தான் போய் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க பிரின்ஸிபல் வந்து ஸ்டேஜில் வச்சு வந்து சர்டிஃபிகேட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தாங்க. குரூப் ஃபோட்டோலாம் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா டான்ஸுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. எதுவுமே வந்து குறையே சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி பண்ணியிருந்ததெல்லாம் அந்த கான்செப்ட்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பட்டர்ஃப்ளை கான்செப்ட் அப்படிங்கிறப்ப தான் அந்த சிங்கப்பெண்ணை பாட்டு, அந்த உன்னாலே முடியாதுன்ற அந்த ஒரு லைன் அப்படிங்கிறப்ப தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த டான்ஸ் முடிஞ்சோன்னா பாப்பாவோட டான்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுதான் வந்து பாப்பாங்களோட யூனிஃபார்ம். ஸோ அவங்களோட டான்ஸ் இது தான். இவங்க வந்து என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடிருந்தாங்கன்னா, ஏதோ இங்கிலீஷ் பாட்டா ஹிந்தி பாட்டான்னு தெரில, இந்தியா வாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் ஒரே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது நல்லா இருந்துச்சு. இதில் என்னோடய பொண்ணு எது அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த எனக்குள்ளே நான் ஒரு இது போட்டிருக்கேன் பாருங்கள், சிம்பிள். அதான் எங்கள் பாப்பா. ஸோ உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை வந்து போட்டிருக்கேன். டான்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ஒரே மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்து டான்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
இந்த லைனில் நிற்கிறவங்க எல்லாருமே வந்து பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு. பாப்பாவுக்கு முன்னாடி நிற்கிறவ பாப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, பாப்பாவுக்கு பின்னாடி நிற்கிறவளும் அதேமாரி தான். ஸோ டான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஒரு மணி 1:30 மணி அப்படிங்கிறப்ப வீட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரமா தம்பி வந்து ரோபோ வந்து செஞ்சுட்டு வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோபோ வந்து அட்டை பெட்டியில் வந்து செஞ்சுருந்தான். இந்த கார்ட்போர்டு அட்டை இருக்குது இல்லைங்களா, அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ரோபோவை செஞ்சுருந்தான். லைட் செட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சபரிமலைக்கு போயிட்டு வர்றப்போ ஒரு கார் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதில் இருக்கிற பல்பை கழட்டி இதில் வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்கான். ரோபோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா அவனுக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும். எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. பரவாயில்லையே ரோபோ மாதிரியே செஞ்சுருக்கானே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.